ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சரண்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சரண்ஸ் கிச்சனில் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 9 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அந்த 9 எலுமிச்சம்பழத்தையும் இந்த மாதிரி 8 பீஸாக நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். இதில் நாம் கொட்டையெல்லாம் தனியாக எடுத்துடலாம். நம்ம கொட்டையோடு எடுக்கிறப்ப அது கசக்கும். அதனால் நாம் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு பீங்கான் பவுலில் நான் கட் பண்ணியிருக்க லெமன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஒரு சில்வர் பாத்திரத்தில் எடுக்கிறப்போ அது ஓட்டை விழுந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு பீங்கான் பவுலில் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கையாலே நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இதுபோல் டெய்லி குலுக்கி விட்டு இந்த மாதிரி மூடி வைக்கணுங்க. இந்த மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சிட்டு நம்ம திறந்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறம் நாம் அதை தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் வெந்தயம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாற்றிட்டு சூடாறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் நல்லெண்ணெயை நான் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயில் செய்யும்போது அந்த ஊறுகாய் நல்லா இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு செய்யுங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துட்டு இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த லெமனை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லெமன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லெமன் சேர்த்துட்டு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். லைட்டாக அந்த ஆயிலில் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா நாம் வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி வதக்கி விடும்போது நல்லா அது வெந்து பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா இருக்குங்க. பாருங்கள், பார்க்கவே நல்லா சூப்பராக வந்திருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. கடைசியாக நாம் எடுத்து வச்சுருக்க அந்த வெந்தயமும் கடுகு அரைச்சோம் இல்லையா, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். கடைசியாக இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, லெமன் பிக்கிள் ரெடி ஆகிடுச்சு. இந்த லெமன் பிக்கிள் பார்த்தீங்கன்னா நம்ம தயிர் சாதம் சாப்பிட்றப்போ தொட்டு சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.